பாமுகம் பாச்சி வீரன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணையவரது யோகாசன பயிற்சியும் தர்ஜினி சண்முகநாதன் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். வாங்க உற்சாக வணக்கம். வணக்கம் அனிகா. வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது பஸ்டோடிய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது தர்ஜினியின் யோகா அங்கம் 270. இன்று 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி 29ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் மாதம் ஆவணி மாதம். அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 98 பெருமை. குரல் 979. பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் என்ற திருக்குறளின் விளக்கம்: பெருமையானது செருக்கில்லாதிருத்தல், சிறுமையானது செருக்கின் முடிவில் நின்றுவிடல். பெருமையானது செருக்கில்லாதிருத்தல், சிறுமையானது செருக்கின் முடிவில் நின்றுவிடல் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக எல்லோருக்கும் வெற்றி பெறுவதில்லை, எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை, ஆனால் வெற்றி பெறும் தகுதி எல்லோருக்கும் உண்டு. எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை, ஆனால் வெற்றி பெறும் தகுதி எல்லோருக்கும் என்று கூறி இன்றைய செய்தியாக ஸ்வான்சிக் மினோட்டன் செய்திகளில் இன்றைய செய்தியாக வந்தது. பாசலாந்து ஒபர்வில் என்ற இடத்துல இருக்கிறது. ஒபர்வில் என்றது ஒரு பாசலாந்துல இருக்கிற ஒரு கிராமம் அல்ல ஒரு பகுதி. அந்த பகுதியில பங்கோமாத் என்றது காசை நாங்க அடிச்செடுப்போம் தானே, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வெடி வச்சு திருட முயற்சி நடந்திருக்கிறது. 3 பேர் அதை முயற்சி செய்திருக்கிறார். அந்த 3 பேரையும் பிடித்தாச்சு என்று போடவில்லை. இந்த நிலைமை பாசலாந்துல கூடவா அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது என்றது கேஷ் மிஷின் என்றத உடைக்க பார்த்திருக்கிறோம். 3 பேர் அது விசாரணையில வைத்து கொண்டிருக்கிறார். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது போலீஸ் அதிகாரிகளால. ஆனா இந்த நிகழ்வு லேண்ட்ல கூடவா இருக்குவாங்க. 2-3 வருஷத்துக்கு முதல் எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த கேஷ் மிஷினையும் உடைச்சு காசு எடுத்திருந்தார்கள். இது முயற்சியதை பத்தியால பிடிபட்டு விட்டது. இது நேற்றைய தினம் ஒபர்வில் பாசலாண்ட்ல நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுக்கு கூறிக்கிறது. அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லயே எடுக்கிறது. அது பாசல் இங்க சுவிஸ்லயே பாசல்லாண்ட்ல தான் அதிகமாகிறதுன்றதுதான் அதிசயமா இருக்கிறது. என்னன்னு தெரியவில்லை. பேங்க் ஓட்டி தானே வச்சிருப்பாரு அந்த மிஷின். பேங்க் ஓட்டி அதை வெடி வச்சு திருட முயற்சி செய்திருக்கிறார். அது அதிகமாகிக்கொண்டே போகுது என்றது உண்மை. சில இடத்துல திருடப்பட்டு போயிருக்கு, சில இடத்துல பிடிபட்டு இருக்குது. ஆனா அது தொடர்ந்து நடக்கிறதுன்றது அதிகமா இருக்குது. ஒவ்வொரு இடத்துல முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நன்றி உங்களுக்கு. ஆர்வமா இணைந்து ஓடி வந்திருக்கின்ற பாம்புறவை சொந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளை எல்லோரையும் அழைத்து கொண்டு நகர இருக்கிறது எளியோர் யோகா அங்கம் 270. எல்லோரும் உற்சாகமா இருக்கிறீங்கள். விடுமுறை எல்லாம் கண்டு வந்திருக்கிறீர்கள். விடாமல் தொடர்ச்சி செய்து முயற்சியா ஆசனங்கள் பயிற்சிகள் செய்தவர்கள் எல்லோரும் இருப்பீர்கள். எப்பவும் போல திரைக்கு செய்யாம பார்வைக்கு செய்யாம எங்களுக்கு நாங்கள் செய்ய போற இந்த பயிற்சி தொடர்ச்சியா இருக்க போது என்று நானும் இந்த பின் பக்கத்தில் நின்றுதான் செய்யக்கூடிய வசதி எனக்கிட்ட இருக்குது. என்று நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆசனங்கள் உட்கிட்டாசனம், ஏகபாதாசனம், கோணாசனம், தடாசனம், பிரயாசனம், வீரபத்ராசனம். இந்த ஆசனங்களை நாங்க 10 எண்ணிக்கைக்கு செய்ய இருக்கிறோம். அழகா செய்து காண்மையுங்கோ. நேரலையில முடிந்தளவு உங்களால முடிந்தளவு உங்களுக்கு செய்ய போறோம். தொடர்ச்சியா செய்யுங்க கேட்டு அன்போடு கேட்டு அழைச்சு கொண்டு போக இருக்கிறோம். ஓடி வாங்கும். நிமிர்ந்திருந்து கண்களை மூடி அமைதியா ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. நல்ல ஆழம். நிமிர்ந்திருக்கணும். கால்கள் நிலத்துல அழுத்தமா வச்சிருந்திருக்கணும். சின்முத்திர விரும்பமெண்டா பிடிக்கலாம் அல்லது மடியில கை வச்சிருக்கலாம். கழுத்து மடிக்க கூடாது, விழிகள் அசைக்க கூடாது. நல்ல உள்மூச்சு, வெளிமூச்சு. வாய் மூடப்பட்டிருக்க வேணும். சிரிச்சபடி சந்தோஷமா செய்யும். சிறப்பு. இது எவ்வளவு நேரம் உங்களுக்கு முடியுமோ செய்து பழகினா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு அமைதியா நீங்க செய்யற விதம். 2 மூக்கு துவாரங்களும் சில வேளை பாடப்பட்டிருக்கும். நாங்க செய்யற பயிற்சிகளும் ஆசனங்களால அது விடுபட காரணம். இப்ப நாங்க எப்பவும் போல கைகளை உதறி ஆடி ஓடி
துள்ற பயிற்சி தூரம் என்றுதான் இன்று நான் செய்கிறேன். குறைவா இருக்கும். நல்லா உங்களை நான் கவனிச்சு கொள்ள போறேன். நல்லா கைகளை ஆட்டி கொள்ளுங்கோ, அசைச்சு கொள்ளுங்கோ, நிமிந்து கொள்ளுங்கோ, குனிஞ்சு கொள்ளுங்கோ. நல்லா தூர நின்று நல்ல வடிவா கைகளை விசுக்கி ஆட்டி ஒரு துள்ளி எழும்பி காலை மடிச்சு கைகளை காலை உதறி இருக்கா பின்னுக்கு குனிஞ்சு முன்னுக்கு குனிஞ்சு அக்கம் பக்கம் இருக்கா சரிஞ்சு விட்டு மெதுவா ஆர்வத்துல நோகடிச்சிடாம மெதுவா செய்துட்டு கைகளை நல்லா உதறி கொள்ளுங்க. இப்ப 10 தோப்புக்கரணம் போட போறோம். அழகா மூச்சு விட்டபடி இருக்கணும், மூச்சு எடுத்தபடி எழுப்போம். அழகா ஆர்த்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு, வாழ்த்துக்கள். மறுபடியும் காலருக்கு உதறி மடிச்சு விடுங்க. இப்ப தலைக்கு கையுக்கு இடுப்புக்கு செய்யற அதே பயிற்சி தான் செய்ய போறோம். அழகா முதல்ல தலைக்கு நான் இந்த சொல்லியிருந்தேன் இந்த திரையில கொஞ்சம் கஷ்டம், நான் நேர வர முடியாது. இன்றைய பிரதானம் செய்ய போகிறேன், உங்களை கவனிச்சு வர போகிறேன். நன்றி. நல்ல வடிவா கீழே குனிஞ்சு நல்லா மேல அண்ணாந்து பார்க்கணும். நல்லா மூச்சு விட்டபடி கீழே போகும்போது மூச்சு விட்டபடி, மேல போகும்போது மூச்சு எடுத்தபடி. அதோட சேர்ந்து செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அழகா இடுப்பு பிடி மாறி இடுப்பாங்க அடுத்து பிடிச்சு கொண்டு அதை செய்யும். அது மாதிரி வலது பக்கம் பார்க்கறது, இடது பக்கம் பார்க்கறது, அதுக்கும் அப்படித்தான். ஒரு பக்கம் போகும்போது மூச்சு விட்டு கொண்டு, ஒரு பக்கம் போகும்போது மூச்சு எடுத்துக்கொண்டு நல்ல வழியா சந்தோஷமா முகத்துல சிரிப்பொண்ட வச்சுக்கொண்டு செய்வோம். அதே போல வட்டமா சுற்றுவது, அமைதியா ஆறுதலா சுற்றுவது, நல்லபடியா மற்ற பக்கம் சுற்றி வர்றது, மெதுவா நோகடிக்காம. ஒரு கீழே குனிஞ்சு பார்த்து மேல அண்ணாந்து பார்த்து விடுங்கோ, மெதுவா. சரி, வாழ்த்துக்கள். இப்ப கைகளுக்குரிய பயிற்சி, அந்த 2 கைகளையும் கொண்டு வந்து தோள் மூட்டுல வச்சு வட்டமா சுற்றுற பயிற்சி. நல்ல பெரிய வட்டமா இருக்கணும், நிமிந்து நிக்க வேணும். வடிவா முன்பக்கமாக அல்லது உங்களோட வசதிப்படி பின்பக்கமா செய்துட்டு அல்லது மாறி நீங்க முன்னுக்கு செய்யலாம். சிறப்பு. இப்ப 2 கையையும் பொத்தி பிடிச்சு கொண்டு அப்படியே முன்னுக்கு சுற்றுறது. 2 கையையும் பொத்தி பிடிச்சிட்டு முன்பக்கமாக சுற்றிடும். சிறப்பு. அதே மாதிரி பின்னுக்கு 2 கைகளையும் மெதுவா ஒரே நேரத்துல உங்களுக்கு முடிஞ்சது எவ்வளவோ நிமிர்ந்து நின்று மூச்சோட சேர்ந்து செய்யும். உங்களுடைய வேகத்தின் அளவு. சிறப்பு. அப்படியே கைகளுக்குரிய பயிற்சி செய்ய போறோம். நல்லா கைகளை உதற போறோம். நல்லா உதறோம். 2 கைகளையும் ஒன்றோடு இறுக்கி அடிக்க விடுறோம். நல்ல அதர்ற அளவுக்கு அடிக்க விடுறோம். அடி கைகளை தட்டி விடுறோம். அடி மணிக்கட்ட பக்கவாட்டு கைகளை தட்டுறோம். பிற கைக்கு 4 அடி போடுறோம். அப்படியே ஒரு கிரீம் உண்டை போட்டு வாசமா பிரட்டி பூசி மெழுகி விடுவோம். ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றுக்கும் படவணும். வடிவா விரல்களுக்கு ஒவ்வொரு விரலா நீவி விடுறோம். இழுத்து அதன் அடியா நீவி விடுவோம். அப்படியே இந்த கையிற்கு இந்த அடிய நீல முழு கை வரை உன்னுடைய தோல் மூட்டு வர நல்ல கொஞ்சம் உண்டனை அடிக்கணும். கொஞ்சம் நோகிற அளவு தட்டி விடுவோம். சிறப்பு. மறுபடியும் உதறி விடுங்க. அப்படியே தடாசனம் மாதிரி பிடிச்சு கையை கோர்த்து விரல்களை கோர்த்து பிரட்டி விடணும். நேர நல்லா பிரட்டி
மறுபடியும் உதறி நிறைவு செய்து கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். டிஷும் டிஷும் போட போறோம். நிமிர்ந்து நிக்கிறோம், கையை பொத்தி பிடிக்கிறோம், முன்னுக்கு இடிக்கிற ஒருவரை அந்த ஒரு பந்துக்கு இடிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல வேகத்துல அந்த இடி இருக்கும். உங்களுடைய வேகம் ஒருவரை மாதிரி ஒருவர் செய்ய முடியாது. முடிந்த உடம்பு அசைச்சு அப்படியே கையை மடிச்சு நீட்டி வைப்பாங்க. நல்லா மடிக்கிறோம், நீட்டி அப்படியே இடது கையை முன்னுக்கு நீட்டி விரலை பின்னோக்கி இழுத்து விடுவான். நல்ல வடிவா பின்னுக்கு வலது கையை முன்னுக்கு நீட்டி இழுத்து நல்லா பின்னோக்கி எழுது. அப்படியே வலது கை இடது முழங்கையை பிடிக்க, இடது கை வலது முழங்கையை பிடிக்க, தலைக்கு மேலால கொண்டு போய் கொண்டு வருவான். நிமிர்ந்து நிக்கணும். நல்ல வடி தலைக்கு மேலால கையை கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வர வேண்டாம். வாழ்த்துக்கள். அப்படியே பின்னுக்கு பிடிச்சு அப்படி இழுத்து விடுவோம். அங்கால தலைக்கு பிடிச்சு இழுத்து விடுவோம் தானே, அதே மாதிரி நல்ல வடிவம் இழுத்து விடுவோம். சிறப்பு. எல்லாரும் வடிவா செய்யும். இப்ப இடது கை கட்ட விரல் வலது கையால பொத்தி பிடிச்சு எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவுக்கு திரும்ப நல்ல வடிவா நல்லா பொத்தி பிடிச்சு எவ்வளவுக்கு உங்களுக்கு பின்னால பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு. அதே போல இப்ப கைகளை கொண்டு வந்துட்டு பிள்ளை வச்சு பெரிய வட்டம் என்று சொல்லுவேன் தானே, அந்த வட்டத்தை நாங்க போடுறோம். பெரிய வட்டம் வலது பக்கமாக செட்டிகள். அதே மாதிரி இடது பக்கம் பெரிய வட்டம் நல்லா குனிஞ்சு வளைஞ்சு சரிஞ்சு நெளிஞ்சென்ற அளவுக்கு நல்ல பெரிய வட்டம். வாழ்த்துக்கள். அதே போல 8 எழுத போறோம். முன் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு 8 நல்லா மூச்செடுத்து விட்டு சிரிச்சபடி செய்வோம். அதே மாதிரி இடது பக்கம் பின்பக்கமாக மாறி வாழ்த்துக்கள். சிறப்பு. இப்போ கைகளை உள்ளங்கைகளை கொண்டு வந்து முழங்கால வச்சு மெதுவா இருந்து பார்வையை நேர வச்சு சாதாரண மூச்சுல முழங்காலுக்குரிய பயிற்சி. மெதுவா வலது பக்கமாக சுற்றி வருவது. அதே போல மற்ற பக்கம் இடது பக்கமா சுற்றுறது. பார்வை நேர் இருக்கணும், மூச்சு சாதாரணமா இருக்கணும், முழங்கால நோடிக்காம மெதுவா செய்யணும். நடுவில் கொண்டாந்து வச்சுட்டு மெதுவா எழும்போம். டக்குன்னு எழும்பக்கூடாது, நொந்து போயிட்டான். வாழ்த்துக்கள். இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல விரல்ல நிக்கிறது, பிறகு குதியில நிற்கும். விரல்ல நிக்கிறது, விரல் குதி, விரல் குதி, மாறி மாறி நிமிந்து 2 மூச்சுல கவனம் வச்சு சிரிச்சபடி சந்தோஷமா செய்யணும். நல்லா உண்ணி எழும்போணும் விரல்ல. வாழ்த்துக்கள். இப்ப விரல் இடது கால் நிலத்துல இருக்கும், வலது கால் விரல்ல இருக்கும். மாறி மாறி அந்த சின்ன பயிற்சி ஒருக்கா ஓடி விடுவோம். மெதுவா நின்றநிலையில உங்களுக்கு அது விதவிதமான பயிற்சிகள் எடுத்து கூட செய்வீங்க. அப்ப அதை செய்யும் போது சரியா செய்வோம். மூச்சுலையும் கவனம் வச்சு நிமிர்ந்து நின்று செய்வோம். சிறப்பு. இப்ப விரல்ல நடக்க போறோம். நல்லா உண்ணி எழும்பி விரல்ல கைகளை அசைச்சபடி நடக்க. நல்லா உதறலாம், ஓடலாம். விரல்ல நல்லா உண்ணி எழும்பி இருக்கும். சிறப்பு. மூச்சுல கவனம் இருக்கும். இப்ப குதிக்கு மாற போறோம். குதிக்கு வந்துட்டோம். குதியில அதே மாதிரிதான் இதுக்கு நல்ல வடிவ குதியில மட்டும் முன் விரல் தூக்கப்பட்டிருக்கணும். கைகள் உதறலாம் அல்லது திறந்து போட்டலாம். இப்ப பக்கவாட்டு காலுக்கு நல்ல பாதத்தை கொடுக்குறோம். நல்லா மிசிக்கி போகும். கைகளை நிமிர்ந்து இருக்கணும். இப்ப உள்காலுக்கு சவட்டி நல்ல வழிய உடல் பாதத்தை உள்காலுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்றவாறு கைகளை பயிற்சி செய்யணும். ஆனா உள்கால்ல தான் உங்களோட உடல் பாரம் இருக்கு. இப்ப நிறைவு செய்யறது மறுபடியும் விரல்ல நிக்கிறோம், குதிக்கலாம். விரல் நல்லா உண்ணி எழும்பி
அழகா ஆறுதலா இந்த பயிற்சியை செய்யுங்க. வாழ்த்துக்கள். மேலதிகமான பயிற்சிகள் கைவீசம்மா கைவீசு வணிகத்தோடது அழகா கொஞ்சம் இடைவெளி விடுங்க. தோல் மூட்டு களவு கொஞ்சம் முன்னோக்கி சரியுங்க. கைகளை நல்லா முன்னுக்கு விசுகிக்கணும். மூச்சுல கவனம் இருக்கணும். நல்லா அமைதியா எடுத்து ஆறுதலா விட்டபடி செய்யும் போது உங்களுக்கு களைக்காது. கொஞ்சம் முன்வளைவு இருக்கும். மெதுவா நினைந்து அதை நிறைவு செய்யும். வாழ்த்துக்கள். வர்ணியன் பயிற்சி செய்ய போறோம். 1 கைகளை முன்னுக்கு நீட்டி 2 3 4 1 2 3 4 1 2 3 4 நிறைவாக 1 2 3 4. இப்போ ஹைரடிக்க போறோம். 10 எண்ணிக்கை சரி. 1 2 சின்ன துள்ள 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்போ கைகளை பின்னுக்கு பிருஷ்டபாகத்துக்கு பின்னுக்கு கொண்டே கொடுத்து குதிக்கால உள்ளங்கையில பட வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேலதிகமான பயிற்சிகளும் நாங்க செய்தாச்சு. இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் உட்கட்டாசனம் முதலாகும். எல்லாரும் ஆசனத்துக்கு தயாராகி கொள்ளுங்க. சாதாரண மூச்சு உட்கட்டாசனம் 10 எண்ணிக்கை 2 தடவை செய்ய போறோம். கைகளை அழகா முன்னுக்கு நீட்டுறோம். பார்வையை நேர வச்சிருக்கிறோம். கீழே புகைக்க மூச்சை விட்டு கொண்டு போய் அப்படியே சாதாரண மூச்சு 2 கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழும்பிட்டு கைகளை விடுங்க. மூச்சோட சேர்ந்து செய்யிக்க உங்களுக்கு பலன் அதிகம். கால்கள் அகலமா வையுங்கோ. தோல் மூட்டுகளுக்கு நீர். கைகளை நல்லா நீர் நீட்டுங்கோ. முகத்துக்கு நல்ல வடிவா சந்தோஷமா இருந்து கொண்டு மூச்சை விட்டபடி கீழே இருந்து கொண்டு சாதாரண மூச்சுக்கு போய் மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு எடுத்துக்கொண்டாலும் போனோம். கைகளை தளர்வாங்கி கொள்ளலாம். இந்த ஆசனம் உட்கட்டாசனம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏகபாத ஆசனம் ஒற்றைக்கால் நிலை. அது உங்களுக்கு முடிந்த அளவு காலை நல்லா ஒட்ட வச்சு கைகளை சேர்த்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து கும்பிட்டு ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. சாதாரண மூச்சோடு நின்று கொள்ளுங்க. நேர பார்த்து கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை விட்டு பின்புதான் காலை தளர்த்தி கொள்ளுவாங்க. இப்ப நான் வலது கால் முதல் இடது கால் செய்ததுதான். இப்ப வலது கால் வடிவா அழகா உள்ளுக்கு காலை வச்சு கொள்ளுங்க. நிமிந்து நில்லுங்கோ. சாதாரண மூச்சுல நில்லுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை தளர்த்தி கொள்ளுங்க. இந்த ஆசனத்தின் பேர் ஏகபாதாசனம். இனி நாங்க செய்ய போற ஆசனம் கோணாசனம். அழகா கால்களை சேர்த்து கொள்ளுங்க. கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. மேல பக்க வளைவாசனம். இடது பக்கம் அல்லது வலது பக்கமா சரிஞ்சு கொள்ளுங்க. சாதாரண மூச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நிமிந்து கொள்ளுங்க. நேர வந்துட்டு கைகளை தளர்வாங்க. இப்ப மற்ற பக்கம் 2 கைகளையும் ஒன்றாக்கி காதோரம் கைகள் இழுவிடணும். மேல மூச்சு விட்டபடி ஒரு பக்க வளைவுக்கு வந்துடும். வலது பக்கத்துக்கு சாதாரண மூச்சுக்கு வந்து 1 கைகள் நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல வைக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து வரைக்கும் மூச்சு எடுத்துக்கொண்டு வந்துட்டு கைகளை கீழே விடணும். மெதுவா கீழே விடுற விஷயம் நிமிந்து வர இடங்கள்ல மூச்சு நீங்க வெளியில விட்டீங்கன்னா உனக்கு இலகுவா இருக்கு. சரி, இது கோணாசனம். இப்ப தடாசனம். நிமிந்து நில்லுங்கோ.
காலை சேர்த்து வச்சிடுங்க. அழகா நேர நின்று சாதாரண மூச்சில் நிற்கும் போது 2 கையில ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து பிரட்டி அப்படியே உண்ணி எழும்பிக்கொள்ளணும். 1 விரல்ல நிற்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா குதிய கொண்டே இல்லத்துல வச்சுட்டு கைகளை தளர்வாக்கி கொள்றோம். இந்த தடாசனத்தை இன்னொரு தடவை செய்ய போறோம். நிமிர்ந்து நிக்கிறோம், சாதாரண மூச்சுல நிக்கிறோம், கால்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறோம், கைகளை ஆறுதலா ஒன்றோடு ஒன்று கோர்க்கிறோம், விரல்களை கோர்த்து பிரட்டி காதோரம் இழுத்து பிடிக்கிறோம், மெதுவா விரல்ல நிக்கிறோம், ஆடாம அசையாம முடிந்தல சாதாரண மூச்சு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா அண்டத்துல வைக்கிறோம், கைகளை தளர்வாக்கி கொள்றோம். இது தடாசனம். பிறை ஆசனம், பின்வளைவு ஆசனம். பிறை போல முடிந்தளவு கால்களை தலை கொஞ்சம் விளத்தி வச்சிருங்கோ. கைகளை விசுக்கி பின்னுக்கு பிருஷ்டபாதத்துக்கு பின்னுக்கு கொண்டு போறோம். எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ கழுத்தை பின்னுக்கு வளைஞ்சு தொங்க போறோம். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா நிமிந்து வாரம். கைகளை எப்படி கொண்டு போனோமோ அதே மாதிரி முன்னுக்கு விசுக்கி கொண்டு வர வேண்டாம். வாழ்த்துக்கள். இன்னொரு தடவை செய்ய போறோம் பிரயாசனம். அழகா நிமிந்து நிக்கிறோம், சாதாரண மூச்சு, கைகளை அழகா விசுக்கி பின்னுக்கு கொண்டு போய் பிருஷ்டபாகத்துக்கு பின்னுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் வளைவுக்கு கொண்டு வாங்க. சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மேல வந்துட்டு கைகளை முன்னுக்கு கொண்டு வர விதம் எப்படி போனீங்களோ அப்படி வருவீங்க. இது பிறை ஆசனம். வீரபத்ராசனம் முதலாவது நிலை. அழகா சின்ன துள்ளல் துள்ளுறோம், கைகளை அகலமா வைக்கிறோம், வலது கால கைப்பக்கமா திருப்புறோம், முழங்கால வலது கால கொஞ்சம் சரிச்சு அப்படியே போறோம். கொஞ்சம் போய் இதுல நிற்கிறோம். பார்வைய கைகள் பக்கத்துக்கு வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்பி வந்துட்டு கால் பாதத்தையும் திருப்பிட்டு துள்ளி நிறைய செய்யும். இப்ப மெட்ட பக்கம் செய்ய போறோம். துள்ளுறோம், அழகா நேர கைகளை காலையும் விரிச்சு வச்சிருக்கிறோம். இடது கால் பாதத்தை இடது கால் அந்த கை பக்கத்துக்கு திருப்புறோம், பார்வையும் திருப்புறோம், இடது காலை வளைச்சு மெதுவா போய் இதுல வளைஞ்சு போய் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். நேர இருக்கணும், பார்வை நேர இருக்கணும். அவ்வளவு ஒரு அழகான ஆசனம் இது. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா வளைவு எடுத்து பாதத்தையும் திருப்பி பார்வையும் திருப்பி துள்ளி நிறைவு செய்கிறோம். இவ்வளவுதான் இன்றைய ஆசனங்கள். இன்று நாங்கள் செய்து கொண்ட ஆசனங்கள் உட்கட்டாசனம், ஏகபாதாசனம், கோணாசனம், தடாசனம், பிறையாசனம், வீரபத்ராசனம். மிக சிறப்பு. வீரபத்ராசனம் நீங்க போகும்போது முன்னுக்கு நீங்க வளைய போகக்கூடாது. கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன வளைவு தான் இருக்கணும். அந்த முழங்கால வளைச்சு கொண்டு போறது நோகடிச்சிட கூடாது. உடல் பாரம் போய் தாங்கும் போது இந்த முழங்கால் நோகடிக்காம பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ கண் பயிற்சி. அழகா உங்களுடைய முகத்தை கைகளை தாங்கி இப்படி வச்சு கண்ணை மூடி என்னெல்லாம் நாங்க செய்து கொள்ளுவோம். மேல பார்ப்போம், கீழே பார்ப்போம், அக்கம் பார்ப்போம், பக்கம் வலது பக்கமா சுற்றி கொள்ளுவோம், இடது பக்கமா சுற்றி கொள்ளுவோம். செய்த பின்பு இதையே கண்ணை திறந்து நாங்க செய்யற பயிற்சியா இருக்க போது மேல பார்க்கறது, கீழே மேல, கீழே மேல கீழே, அக்கம் பக்கம், வலம் இடம், வலம் இடம், வலது பக்கமா சுற்றுறது,
பக்கமாக கண் வெளியே மட்டும் சுற்றுறது, இடது பக்கமா சுற்றுறது, வேகமா பார்க்கறது, மேல பார்க்கறது, கீழே பார்க்கறது, மேல பார்க்கறது, கீழே, மேல, கீழே. சிறப்பு. இந்த பயிற்சியை நீங்க நிறைய செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வலது கை கட்ட விரலை நல்லா முன்னுக்கு நீட்டி கட்ட விரல் நுனியில எங்களுடைய பார்வையை வச்சு கழுத்தை திருப்பாம அந்த நுனி பார்வையை மட்டும் அந்த விரல் நுனியில பார்வையை கொண்டு வந்து அசைச்சு கொள்றது ஒரு 3 எண்ணிக்கைக்கு செய்து கொள்ளுவோம். சிறப்பு. அதே மாதிரி இடது கை கட்ட விரல் நல்லா மூக்குக்கு நேர நீட்டிட்டு இடது பக்கமா அசைச்சு கொள்ளுங்க. 3 எண்ணிக்கை. சிறப்பு. அதே மாதிரி வலது கை கட்ட விரலை மறுபடியும் நீட்டி அழகா மேல கொண்டு போய் கீழே வாரம். பார்வை மட்டும் மேலையும் கீழையும் போய்கொள்ளும். அதுக்கு ஒரு 3 எண்ணிக்கை. அதே மாதிரி நிமிந்தபடி முன்னுக்கு நீட்டி மூக்குக்கு கிட்ட எடுக்க போறோம். அழகா. சிறப்பு. பார்வை மட்டும் விரல் நுனியில இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நாங்க இந்த கண் பயிற்சியை கொஞ்ச நேரம் தான் செய்யறோம். ஆனா நீங்க நிறைய நேரம் வீட்டுல செய்து கொள்ளலாம் என்று கேட்டு மூச்சு பயிற்சிக்குள்ள வரலாம். நிமிந்திருப்பம் முதல்ல கதிரையில இருக்கிறார்கள் கால்களை வடிவா அழுத்தி வையுங்க. கைகளை ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சிருக்கோம். நிமிந்து கற்களை மூடி சாதாரண மூச்சு முதல்ல உள்ளுக்கு எடுக்கிறது மூச்சு. வாயை மூடின மாதிரி 3 எண்ணிக்கைக்கு உள்ளுக்கு எடுத்து வெளியே வர்றோம். அப்படியே பஸ்திரிக்கா முத்திரை இறக்கி கையை பொத்தி பிடிச்சு மூச்சை வேகமா உள்ளுக்கு எடுத்து அதே வேகத்துல கீழே தள்ளி வர்றது 5 எண்ணிக்கை. அதே வேகத்தை தள்ளி விட்டுட்டோம். அது சிறப்பு. அது பஸ்திரிக்கா முத்திரையா 5 எண்ணிக்கை செய்து வந்து நாங்க நாடி சுத்தி பிராணாயாமம் நாசிகா முத்திரை சுண்டி விரலையும் நடு விரலையும் மடக்கி அழகா நாசிகா முத்திரை பிடிச்சு 3 சுற்று நாடி சுத்தி பிராணாயாமம் செய்து கொள்ளலாம். நிமிந்திருக்கோணம் கழுத்து மடிக்க கூடாது. ஆறுதலா செய்யும். செய்த பின்பு அதை நிறைவாக்கி கொள்ளலாம். இப்ப நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். வாயால வெளியில நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து ஆறுதல் அதை நிறைவு செய்யறதுக்கு ஆயிட்டபடி அதை செய்து கொள்வோம். நன்றி, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய பயிற்சி செய்திருந்தோம், நிறைய ஆசனம் செய்திருந்தோம், கண் பயிற்சி மூச்சு பயிற்சி செய்தாச்சு. இப்போ உடல் உறுப்புகளோட பேசுற நேரம். நேவிசனி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிருங்கோ. கண்களை மூடி அமைதியா இருந்து ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை இணைக்க போறோம். வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு நாளுக்கான நன்றி சொல்லி இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லி இதுக்கெல்லாம் நாங்க நன்றி சொல்லி இருக்கிறோம். அதற்கெல்லாம் நன்றி சொல்லி ஒவ்வொரு உடல் உறுப்புகளை இணைச்சு கொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி. கண்களை மூடி என்ன நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ளுங்க. எழுதின மாதிரி வாசிச்சு கொள்ளுங்க மனசுக்குள்ள. குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதிகள், கணுக்கால்கள், முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதி, பின் தொடை பகுதிகள், பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, முதுகு பகுதி, உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் தோல் மூட்டு, முழங்கை, எங்களுடைய கை மணிக்கட்டு, ஒவ்வொரு விரல் நகம், ஒவ்வொரு ரேகை, முழுமையான கைகள் எல்லாவற்றையும் நினைத்து உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் நினைத்து கழுத்து பகுதியில பின்பகுதிக்கு வந்து பிரடி பகுதி, முழுமையான தலை, எங்களுடைய தலைமுடி, ஒவ்வொரு வேர்க்கால்கள், தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய உச்சி, நெற்றி, கண்கள், காதுகள்,
பற்கள், நாக்கு, என்னுடைய உள்நாக்கு, உதடுகள், நாடி, என்னுடைய காதுகள், கன்னங்கள், கழுத்து பகுதிகள் எல்லாவற்றையும் இணைத்து நெஞ்சு பகுதி, நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், மார்பகங்கள், வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதியில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதிகள், முன்பகுதிகள், 2 முழங்கால்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், கணுக்கால்கள் முன்பக்கமாக, முழுமையான பாதம், அதுல ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் இணைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொன்றாய் இணைத்து என்னுடைய உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ வருத்தமோ இருந்தா அதை என்னை விட்டு போயிட வேணும் என்று பெருவிரல் வலது கால் பெருவிரல் கட்ட விரல் இருக்குத்தானே அதை ஆட்டி அது திறத்தி விட்டுரும். தேகமே தேற்றும். என்னால அதுக்கான ஏதாவது ஒரு வெளியோ நோவோ இருந்தோ அதை நான் தேற்றிக்கொள்ள முடியும், மாற்றுவேன், என்னுடைய தேகமே தேற்றும் என்பது அதிபருடைய வாசம். மீண்டும் நேரத்தில் அதிபருக்கு நன்றி கூறி, பாமதளத்துக்கு நன்றி கூறி, அழகா 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று எடுத்து இணைச்சு உறைஞ்சி அதை உரசி என்று சொல்லுவோம். கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையா கொஞ்சம் அழுத்தி உறையும் போது ஒரு சின்ன சூடு வரும். அந்த சூட்டை கொண்டு வந்து உள்ளங்கையை கொண்டு வந்து கண்களுக்கு மீத வச்சு நிறைவாக ஒட்டிட்டு கைகளை கீழே இழுக்கும்போது விரல்களினூடாக உங்களுடைய பார்வை நன்றி சொல்லி ஓடி வந்து இந்த பாவமாக சொந்தங்களுக்கும் பாவகலத்திற்கும் மணிமோகன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அழகா செய்யறீங்க, தொடர்றீங்க, வாழ்த்துக்கள். விட்டதாம தொடர்ந்து செய்யும் கொண்டு அன்போடு கேட்டு மீண்டும் காலை இன்னொரு தடவை வரும் வாரத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம் தர்ஜினி. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாமுகத்துக்கு. வணக்கம் தர்ஷினி சண்முகநாதன். நன்றி தர்ஷினி, உங்களுடைய 70வது வாழ்த்துக்கள். நன்றி செல்வி, நன்றி. அன்பான சகோதரி ஆசிரியரும் எங்கள் அன்பான சகோதரியுமான திருமதி தர்ஷினி சண்முகநாதனுக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். கடந்து சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் வெயிட் பண்றேன். சரி, வாழ்த்துக்கள். நன்றி எல்லோருக்கும். எல்லாரும் வடிவா செய்து நீங்களா பயிற்சிகள் ஆசனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அனைத்திருந்தேன் வடிவா செய்து நீங்கள் செய்யுங்கோ எல்லாரும் கேட்டு மணிமோகன் அவர்களை தான் இல்லை. தர்ஜினி, நாங்கள் விடுமுறையில எல்லாரும் 2 தடவை செய்திருந்தோம். நம்பிட்டவில்ல. வாணிமோகன் அவர் இளையவர் வீட்டில் வேலையண்டபடினால கொஞ்சம் டீ அதை ஊற்றி கொடுத்தனவன் பொழியாச்சு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, தர்ஜினி. விட்டதை தொடுகின்றேன் பின்னரம் வீட்டு ஒரு வாரம் அவரையும் பிடிச்சி செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நமக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.